இத பாருங்க, இப்ப நம்ம புள்ள ராம் தான் வேலையில பிஸியா இருக்கான். கிருஷ்ணா அந்த பொண்ணு கூடயே சுத்துறதுல பிஸியா இருக்கான். நிலைமை இப்படியே போனா நம்ம புள்ளதான் சேர்மன் ஆயிடுவான். சொத்து பூரா நம்ம கைக்கு தானே வரும். அந்த கிருஷ்ணா மங்கம்மாவுடைய புருஷங்கிற பேர்ல மட்டும் சுத்திக்கிட்டு இருப்பான். எப்படி சுத்ரா ஓமல மட்டும் இப்படி சூப்பரா திங்க் பண்ணுது? அதுதான் சுபத்ரா. ஆ, பல கோடிக்கு அதிபதி ஆகிற நம்ம பிள்ளைக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன சீப்பான சம்மதம் நமக்கு எதுக்கு? ஏதாவது ஒரு பெரிய பிஎம் பார்ட்டியா பார்த்து சம்மதம் பேசுவோம். பிஎம் தெரியும், சிஎம் தெரியும், அதான பிஎம். பிஎம்னா பிளாக் மணி பார்ட்டிஸ். அவங்க தொழிலதிபர் அரசியல்வாதிகளை விட கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இல்லாதது நல்ல பேரும் கௌரவமான குடும்பம் தான். அதனால நம்மள மாதிரி ஆளுங்களை தேடி அவங்க அலைவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரு கௌரவமும் இருக்கு. நம்ம கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டா பிஎம் பார்ட்டிக்கு நல்ல பேரும் கௌரவமும் போய் சேரும். அந்த மாதிரி சம்பந்தம் நிறைய இருக்குங்க. நம்மள தேடி வருவாங்க. எப்படி ஐடியா? சுபத்ரா, நீ பொண்டாட்டியா போயிட்ட. அதோட வயசுல வேற சின்னவ. இல்லாட்டி உனக்கு இருக்கிற அறிவுக்கு காலில் விழுந்து கும்பிட்டு இருப்பேன். அமெரிக்கா தூரம் ஆயிருக்க வேண்டியவ அனாவசியமா வலசரவாக்கத்துல சுத்திட்டு இருக்க. பாவம். போதும் போதும், ரொம்ப புகழாதீங்க. மேகி, உனக்கு போன் வருது. என்ன பண்ற இவ? செக். ஹலோ. ஹலோ மேகி. மேகி இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ் மேகி? யார் மணி? திஸ் இஸ் நிகிதா. நீ நிக்கிறியா உக்காரியாங்கிறதுலாம் தேவையில்ல. நீ யாரு? நான் டென்னிஸ் ஸ்டார் நிகிதா. ஓ, நான் யார் தெரியுமா? சானியா மிர்சா. வெடி போன. ஹலோ. ஏதோ அம்மா வீட்ல உட்காந்து நான் டிஃபன் சாப்பிட்டா அவளுக்கு இலக்காரமா போயிடுச்சா? டென்னிஸ் ஸ்டாரா என்கிட்ட காது குத்துறா. டென்னிஸ் ஸ்டார் வரட்டும், தூக்கி போட்டு மிதிச்சிடுறேன், ஃபுட்பால் ஆடிடுறேன். யாருக்குடி காலையிலவே அர்ச்சனை? எவ்வளோ நிக்கிதாமா டென்னிஸ் ஸ்டாரா என்கிட்டயே போன் பண்ணி என்னையே கலாய்க்கிறா. நான் எடுத்து இங்கிலீஷ்ல பேசிட்டா உடனே ஏமாந்துருவேனா? ஏபிசிடி எனக்கு கூட தான் எசிட் வரைக்கும் தெரியும். ஏய், இது நிஜமாவே நிக்கிதா டென்னிஸ் ஸ்டார்டி, என் ஃப்ரெண்டு. அட, நீ என்ன அவளுக்கு மேல கதை விடுற? அதெல்லாம் படிக்காத அம்மா கிட்ட சொல்லு, நம்புவா. நான் படிச்சவ, என் காதுல பூ சுத்தாத. பொடி இம்ச. மேகி. ஹாய் நிகிதா, குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசினது யாரு? யாரும் இல்லையே. இல்ல, பேசுனாங்க. ஏதோ சம் ரேஷ் வாய்ஸ். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது நிகிதா. உங்க வீட்ல லேடி சர்வன்ட் யாராவது இருக்காங்களா? இல்லையே, பரமு மட்டும் தான் இருக்கான். யாரும் லேடி ரஃபா பேசுனாங்களே. அது ஏதாவது கிராஸ் டாக்கா இருக்கும். லீவ் இட் நிக்கி. சரி, இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் என்ன? நத்திங், வீட்ல தான் இருப்பேன். நானும் வீட்ல தான் இருப்பேன். இன்னைக்கு நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஏன்? ஒண்ணும் இல்ல, ரொம்ப போர் அடிக்குது. ஓகே டன், ஹாஃப் அன் ஹவர்ல உங்க வீட்ல இருக்கேன். வாவ், ரொம்ப தேங்க்ஸ் மேகி. அட, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? we are best friends. once again thanks. Nikki, no need da, I'm coming. Okay, I'm waiting for you. Sure, சமையல் எதுவும் பண்ணிடாத, நான் வந்துடுறேன். Bye bye. Bye, see you.
பரமு என்ன சார் வாசல்ல நின்ட்டீங்க, உள்ள வாங்க. இல்ல பரமு, நீ போயிட்டு ராம் தம்பி கொஞ்சம் வர சொல்றியா? சரிங்க சார். ரொம்ப ஹார்டா எல்லாம் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. சரி சார், அவரே வர சார். ஆபீஸ்க்கு போயிட்டு டைம்க்கு சாப்பிடு. டீ காஃபில நிறைய சாப்பிடாத, அப்புறம் அல்சர் வந்துரும். ஓகே அத்தை. ஹாய் அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன அங்கேயே நின்ட்டீங்க, உள்ள வாங்க. ஏன் அத்தை, எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றதுக்கு பேசாம நீங்களும் என் கூட ஹோட்டலுக்கு வந்துருங்களேன். நான் எதுக்கு ஹோட்டலுக்கு வரணும்? உனக்கு தான் வேலை இருக்கு. நான் வரேன் தம்பி, ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்கு, அதனால வீட்ல இருந்து யாராவது வந்தா ஹோட்டல் வேலையெல்லாம் பாதிக்கும். யாரும் வர வேண்டாம். குட் பாயிண்ட். போய் சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போ. ஒரு நிமிஷம், உங்க செல்லு நல்லா வேலை செய்தா? ஏன் கேக்குறீங்க? நல்லா வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். எல்லாம் சரியா வேலை செய்யும். இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். ஏ சார், உங்க போன் வேலை செய்யுதா? இல்லங்க, கெட்டு போச்சு, நாசமா போச்சு. ஏன் சார்? தெரியலங்க. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். ஏங்க, ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு விலகி மட்டும் போகாதீங்க, அதை என்னால தாங்க Uncle. முடியாது. என்ன அங்கிள், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேர்க்குது? ஒர்க் டென்ஷனா? ஆமா தம்பி, இன்னைக்கு மேகி வேற ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க. எல்லா வேலையும் நாம தானே செய்யணும். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். வாங்க, வரங்க. ஹாய் நிக்கி. ஹாய் மேகி. ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம். கம் கம். நீ அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா நிக்கி? வாவ், பெண்டன்ட் ரொம்ப அழகா இருக்கே. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா எடுத்துக்கோ. வேணாம் வேணாம், அது உன் கழுத்துக்கு தான் அழகா இருக்கு. உனக்கு இன்னும் அழகா இருக்கும். இதே மாதிரி பெண்டன்ட்ட உன் மேரேஜ்க்கு நான் கிஃப்ட் பண்றேன். நிஜமா? ப்ராமிஸ். உனக்கு என்ன பிடிச்சாலும் நான் வாங்கி தரேன். தேங்க்ஸ் நிக்கி, நானும் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். ஆமா மேகி, உன் கல்யாணம் எப்போ? தெரியல. தெரியாதா? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் என்கேஜ்மெண்ட்டும் நடக்கலையா? இல்ல. இல்லையா? நீயும் கிருஷ்ணாவும் டீப்பா லவ் பண்றீங்கல்ல? இல்ல. இல்லையா? இல்லன்னா அந்த இல்ல இல்ல. என்ன மேகி? அது சொல்ல முடியாது. சொன்னா கிருஷ்ணா என்ன கொன்னுடுவான். வாட்? ஆமா, அது ஒரு டாப் சீக்ரெட். ஓகே மேகி, நான் உன் ஃப்ரெண்ட் தானே? பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிக்கி. அப்படின்னா உன் சீக்ரெட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? அப்படி இல்ல நிக்கிதா. ஏய் மேகி, ரிலாக்ஸ். நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? சிச்சி இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு மாதிரி இருக்க. ரிலாக்ஸ் மேகி.
உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டு. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். டென்ஷன் ஆகாத. ஓகே. நிக்கி, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா? ஓ எஸ், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. எங்க இன்னும் காணோம்? ஹலோ மேடம், இங்க வாங்க. என்ன தம்பி? மங்கா எங்க ஆண்டி? தெரியல தம்பி, அவ இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க போங்க. சரி தம்பி. மங்கி ஏன் இன்னும் வரல? கிருஷ்ணா, ஹாய் மங்கா. this is Nikki. மங்கா எங்க? ஏன்? மங்கா எங்க? என் வீட்ல தான் சேஃபா இருக்கா. அவகிட்ட போன கூட. ஏன்? என் கூட பேசினா என்ன? போன கூட அவகிட்ட. அவ்வளோ அர்ஜென்ட்டா? மங்கா கிட்ட கூட. அவ பக்கத்துல இல்ல, பாத்ரூம் போயிருக்கா. என் மேல கோமா கிருஷ்ணா? ஷட் அப். மேகி என் கூட இருந்தா நீ எதுக்கு பயப்படுற சொல்லு? மங்கா வந்த உடனே போன் பண்ண சொல்லு. வெயிட். கட் பண்ணிடாத. எனக்கு இன்னும் பதில் சொல்லலையே. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. யாரு? உன் பாய் ஃப்ரெண்ட். ஓ, கிருஷ்ணாவா? ஹாய் கிட்டி. நீ வீட்டுக்கு வா. நான் நிக்கி வீட்டுக்கு வந்திருக்கேனே. தெரியுது, நீ நம்ம வீட்டுக்கு வா. நான் இங்க லஞ்சுக்கு வந்திருக்கேன். இங்க நம்ம வீட்ல லஞ்ச் இருக்கு. வரமாட்டேன். நான் நிக்கியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இப்ப நீ வர போறியா இல்லையா? வரமாட்டேன்னு சொல்றேன்ல. மங்கி, கடைசியா கேக்குறேன், வருவியா மாட்டியா? மரியாதையா கிளம்பி வா. வரமாட்டேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வரமாட்டியா? மாட்டேன்னு சொல்றேன்ல. ஓகே, உன் ஜாப், உன் வீட்டு பத்திரம் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ யாரு என்னன்னு அந்த நிக்கிதாவுக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லிடவா? உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்ச உடனே நிக்கிதா உன்னை எங்க வைப்பான்னு யோசிச்சு பாரு. நான் வீட்டுக்கு வரேன் கிருஷ்ணா. சீக்கிரம் வா. சரி, வந்துடுறேன். பாய். What happened, Maggie? நான் வீட்டுக்கு போறேன் நிக்கி. Why? What's the reason? அப்போ எங்க லஞ்ச்? வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுறேன். சாரி நிக்கிதா, உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். No, not at all. I can understand, Maggie. நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது உன் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். சாரி, இன்னிலிருந்து நம்ம மீட் பண்ண வேண்டாம். நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா ஆயிடு. நீ ரொம்ப சாஃப்டானவ மேகி. இந்த மாதிரி வேதனையில உன்னால தாங்கிக்க முடியாது. நாம பிரிஞ்சிடலாம்.
ஐயோ அதெல்லாம் வேணாம் நிக்கி. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நிக்கி. பட் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலையே. பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சாரி நிக்கி. இட்ஸ் ஓகே. பாய். பாய். பரமு, என்னங்கம்மா? கிருஷ்ணா தம்பி எங்க? அதோ பால்கனில் இருக்காருமா. என்ன உன் பிரச்சனை? அங்க ஏன் போன? போனா என்ன தப்பு? ஏன் போன? ஏன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா போக கூடாதா? அவ உன் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ எப்போ அவகிட்ட க்ளோஸ் ஆன? அவ கூப்பிட்டா உடனே போயிடுவியா? ஏன் நேத்து நீ கூட தான் கூப்பிட்டா வரல? நானும் அவளும் ஒண்ணா? அதுல என்ன இருக்கு வித்தியாசம்? நான் உன்னோட பாஸ். நிக்கி என் ஃப்ரெண்டு. நான் உனக்கு வேலை கொடுக்கறேன், சம்பளம் கொடுக்கறேன். உன் ஃப்ரெண்டு கொடுப்பாளா? அதுக்காக நீ சொல்லபடி எல்லாம் நான் கேட்கணுமா? கேட்கணும். நான் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். அதெல்லாம் செய்யறதுக்கு நான் உன் வீட்டு நாய்க்குட்டி கிடையாது. நானும் மனுஷி, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. உனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவ கூட சுத்தின அது சால்வ் ஆகாது. நீ வேலை செஞ்சாதான் உன் கஷ்டம் தீரும். என் கஷ்டத்தை தீர்த்துக்க எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்னமோ தெரியும். அது எதுக்கு உனக்கு? ஏய் இத பார், நீ வேற, நிகிதா வேற. அவ லைஃப் ஸ்டைல் வேற, உன் லைஃப் ஸ்டைல் வேற. அவ சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் அவ எப்பவோ செஞ்சுட்டா. ஆனா உன் நிலைமை அப்படியா? அவ கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? இப்ப அவ டைம் பாஸ்க்காக சுத்துறா. ஆனா உனக்கு பண தேவை இருக்கு. அதுக்காக நான் உன்கிட்ட பிச்சை எடுக்கணுமா என்ன? அந்த நிலைமைக்கு வந்துடாதன்னு தான் சொல்றேன். என்ன மிரட்டுறியா? இல்ல, ஆர்டர் போடுறேன். அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆனா வருத்தப்படுவ. நீ நிகிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க. கட் பண்ணலனா சொல்லு. கட் பண்ணலனா என்ன பண்ணுவ? எனக்கும் வாய் இருக்கு, நானும் கத்துவேன். ரொம்ப தான் ஓவரா பண்றேன். கத்து. இப்ப கத்து. வாய் இருக்குன்னு சொன்னியே, கத்து. இத பார், உன் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு கத்துற உரிமை இல்ல. சத்தமா பேசுற உரிமை கூட கிடையாது. நீ நாய்க்குட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னா நீ வாலாட்டி தான் ஆகணும். உன் ஃபீலிங்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் சொல்றபடி கேட்கலனா நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். Just do what I say. Get out. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன்? நான் என்ன அவனோட அடிமையா இல்ல பிச்சைக்காரியா? ரொம்ப ஓவரா பேசுறான். என் வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு கேவலமா மிரட்டுறான். நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. எல்லாம் அவன் இஷ்டப்படியே நடக்கணுமா? அவன் சொல்றதான் நான் கேட்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அது தடுக்க அவன் யாரு? நடுத்தருக்கு வந்துருவேன்னு என்ன மிரட்டுறான். என் பவர் என்னன்னு அவன் காட்டுறேன்.